சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் தான் இன்னும் ஒரு தங்களுடைய நிலைப்பாடை வெளிச சொல்லலை. யார் யார் அப்படின்னு பார்த்தா, தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ். அவங்க 3 பேரும் திமுகவா, அதிமுகவா, தாவேக்காவான்னு சொல்லாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. பட்டு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாமக இப்போ 2ஆக இருக்குது. அப்பா பையன் சண்டையில் ஒரு அன்புமணி பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியில் என்டிஏல போய் சேர்ந்துட்டார், ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ராமதாஸ் இருக்கார். அவர் திமுக பக்கம் போவார். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் போக முடியாது. திமுக கூட்டணியிலே இப்ப அவர் வந்து விசிக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டதுனால ராமதாஸ் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அன்புமணிக்கு பலமா ராமதாஸுக்கு பலமான்னு தெரியணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய ராமதாஸுடைய நிலை. காரணம் என்னன்னா, நம்மளை துரோகம் பண்ணி பையன் போயிட்டான். இந்த தேர்தலில் அவர் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு, அதாவது இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னா ராமதாஸுடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் தெளிவாக என்ன இருக்காரு, இந்த தேர்தலில் அன்புமணியை விடக்கூடாது அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டிவிகேயை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும்தான் நம்பர் 1. மற்றவங்க கூட இருக்கிற எல்லாமே சைபர். அதுதான் தற்போதைய நிலைன்னு வச்சுக்க. அது செங்கோட்டையன் போனாலும் சரி, உபாகிருஷ்ணன் போனாலும் சரி, ராமதாஸ் போனாலும் யாருமே வந்து பெரிய லெவலில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இது புதிய கட்சி. இதுகிட்ட அவருடைய யாரோட கட்சி, திமுக. காங்கிரஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக வெயிட் பண்ணுது. காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்தால் தேமுதிகலாம் வாய்ப்பு கம்மி. காங்கிரஸ் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் தேமுதிக கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு வரும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ அரசியல் தீயாய் போயிட்டு இருக்க இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில கட்சிகள் தனிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பிஎம்கே கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே சேக போற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா டிஎம்கே வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. காரணம் விசிகேன்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அவங்க உள்ள வந்தாங்கன்னா நாங்க உள்ள கட்சியில இருக்க மாட்டோம், நாங்க வெளியில போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். ஸோ இதை தொடர்ந்து செங்கோட்டையன் பாத்தீங்க அப்படின்னா, எங்க கட்சியில வந்து இணைந்து கொள்ளுங்க, 10 சீட்டு நாங்க தாரோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் தான் இன்னும் ஒரு தங்களுடைய நிலைப்பாடை வெளிச சொல்லலை. யார் யார் அப்படின்னு பார்த்தா, தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ். அவங்க 3 பேரும் திமுகவா, அதிமுகவா, தாவேக்காவான்னு சொல்லாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. பட்டு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இல்லை என்றாலும் அதிமுக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று. ஓபிஎஸ் அதே மாதிரி தான். ஓபிஎஸ் யார் பக்கம் போக போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவருக்கு பாஜக, அடுத்தது அதிமுக, அப்புறம் திமுக. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவருக்கு தாவேக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதான் சொல்லணும். என்ன காரணம்னா, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு அதிமுகவை. ஸோ இவர் ஓபிஎஸ் மேலே நிறைய வழக்குகள்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையினால அவர் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீ கேட்ட மாதிரி இப்போ ராமதாஸ் என்ன செய்ய போகிறார்? ராமதாஸ், அதாவது பாமக இப்போ 2ஆக இருக்குது. அப்பா பையன் சண்டையில் ஒரு அன்புமணி பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியில் என்டிஏல போய் சேர்ந்துட்டார், ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ராமதாஸ் இருக்கார். அவர் திமுக பக்கம் போவார், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க இந்த நிலையில தான் யார் விசிக என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய முடிவில் பாமக பாஜக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு அவங்க ஏற்கனவே ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டோம். அதனால் ராமதாஸ் திமுக கூட்டணி பக்கம் வந்தால் நாங்கள் வெளியேறிடுவோம், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு விசிக தலைவர் திருமாவளவன். ஸோ அதனால் இப்போ அடுத்த ஆப்ஷன், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் போக முடியாது. திமுக கூட்டணியிலே இப்போ அவர் வந்து விசிக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டதுனால ராமதாஸ் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான்,
இப்போ புதிய கட்சி ஆரம்பிக்க டிவிகேக்கு தான் அவர் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால தான் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு. 10 சீட்டு, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 10 சீட்டா 5 சீட்டாங்கிறதுலாம் இல்லை. விசிக பாமகவுடைய நிலைப்பாடு என்னன்னா, ராமதாஸோட நிலைப்பாடு என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணிக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அந்த சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பார். ஓகே. மேலும் அந்த அவங்க தொகுதிகளில் கண்டிப்பாக இவர் எதிர்த்து கேண்டிடேட்டை போடுவார். ஒரு என்டிஏல இருக்கிற அன்புமணி ஒரு 10 சீட்டு வாங்குறாருன்னு வச்சுங்க, இல்லை 20 சீட்டு வாங்குறாருன்னா அதே 20 சீட்டை டிவிகேல அவர் கேட்பார், எனக்கு 20 சீட்டு கொடுங்க, குறிப்பாக அந்த 20 தொகுதிகளும் எனக்கு கொடுங்க, அன்புமணி போட்டிடுற அந்த 20 தொகுதிகளையும் நானும் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேண்டிடேட்டை போடுவார். அப்போ தான் யாருக்கு பலம், அன்புமணிக்கு பலமா ராமதாஸுக்கு பலமான்னு தெரியணும். அப்படிங்கிறது தான் இப்போதைய ராமதாஸுடைய நிலை. காரணம் என்னன்னா, நம்மளை துரோகம் பண்ணி பையன் போயிட்டான். இந்த தேர்தலில் அவர் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு, அதாவது இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னா ராமதாஸுடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் தெளிவாக என்ன இருக்காரு, இந்த தேர்தலில் அன்புமணியை விடக்கூடாது அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் டிவிக்கே போனாலும் கூட அவர் அன்புமணி எத்தனை சீட்டு கேட்குறாரு அந்த சீட்டை கேட்டு வாங்கி கண்டிப்பாக போட்டிடுவார். அதில் மாற்றம் இல்லை. 10 சீட்டா 5 சீட்டாங்கிறது தெரியலை. என்டிஏல அன்புமணிக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த சீட்டை அவர் வாங்குவார். அதுதான் தற்போதைய நிலையாக இருக்குமா. ஓகே. ஸோ ஆனால் தாவேக்கா சைடு ஆல்ரெடி இருக்கிற நம்ம செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அவருக்கே பெரிய செல்வாக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸும் அதில் போனாங்க அப்படின்னா அவரோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்லை, உண்மையிலேயே கரெக்டு. அதாவது அங்கே ஒன்மேன் ஷோ தான். டிவிகேயை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும்தான் நம்பர் 1. மற்றவங்க கூட இருக்கிற எல்லாமே சைபர். அதுதான் தற்போதைய நிலைன்னு வச்சுக்க. அது செங்கோட்டையன் போனாலும் சரி, கூப்பாகிருஷ்ணன் போனாலும் சரி, ராமதாஸ் போனாலும் யாருமே பெரிய லெவலில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இது புதிய கட்சி, இதுக்கிட்ட யாரோட கட்சி, விஜயோட கட்சின்னு வச்சுங்க. பட் இந்த நிலையில் 2026 தேர்தலில் அரசியலில் நம்ம எப்படியா ஜெயிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தினால தான் செங்கோட்டையன் போனார். ஏன் போனார், அதிமுகலேருந்து அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. அவர் திமுகவுக்கு போனார்னா மிகப்பெரிய செட்பேக் ஆகிருக்கும். காரணம்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடிலே இருந்தவர் சடனாக திமுகவுக்கு போயிருந்தார்னா ஒரு அரசியல் எதிர்காலம் போயிருக்கும். அதனால தான் ஒரு அடுத்து வேறு வழி இல்லாமல் டிவிகேக்கு போனார். அங்கே செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். கொங்கு மண்டலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாவட்டங்கள் அவருக்கு பொறுப்பாக கொடுத்துருக்கிறாரு. யார், விஜய் கொடுத்துருக்காரு. பட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு கூட பேட்டி என்ன சொல்கிறாரு செங்கோட்டையன், எங்களுக்கு போட்டி திமுக தான், அதிமுகலாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா அவர் ஏற்கனவே ஒரு காயப்பட்டிருக்காரு. அதிமுகவில் அவரை ஊரங்கட்டினாங்க, பதவியை பிடுங்கினாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ அந்த கோபத்தில் அவர் இருக்கார். அதனால் அவர் செல்வாக்கா இல்லையாங்கிறத தாண்டி ராமதாஸுக்கும் வேறு வழி இல்லை. திமுக அதிமுக இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் இப்போ எங்கேயாவது யாரோடாவது கூட்டணி நின்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவருக்கு டிவிகேங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா தனிஞ்சு தான் செயல்பட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் இணையறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் அவர் நினச்சிட்டு இருக்கிறது பாஜகவில் சேருவார், அவர் பையனுக்கு மட்டும் சீட்டு வாங்க போகிறாரு, தனக்கு எனக்கு வேண்டாம், அரசியல்லாம் வேண்டாம், நான் கவர்னர் மாதிரி எனக்கு ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. தன்னுடைய நிலைப்பாடு அவர் பாஜக தலைமையில் சொல்லியிருக்காரு. ஆனால் பாஜக தலைமை பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. வேறு வழி இல்லாமல் அவரும் ஆனாலும் கூட வேறு வழி இல்லை அப்படின்ட்டு போய் பிஜேபியில் தான் சேருவாரே ஒழிய திமுகவுக்கு வருவாரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்னன்னா, அவர் எடப்பாடிக்கு எதிரான ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதிமுக பொதுக்குழு
சட்டவிரோதமானதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு. 2 கேஸ் இருக்கு. இந்த 2 கேஸையும் அவர் வந்து தொடர்ந்து நடத்தணும்னா அவர் வெளியில இருந்து தான் பண்ண முடியும். திமுகவுக்கு போனதுன்னா அந்த 2மே அந்த வழக்குகள் 2மே எக்ஸ்பார்ட்டிக்கு போயிடும். அந்த ஆமா அந்த கேஸ் 2மே காலாவதி ஆயிடும்னு வச்சுக்கங்க. ஸோ அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, இல்ல கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம தொல்லையாக தான் இருக்கணும், விடக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடில் இருக்கிறதுனால அவர் என்னை பொறுத்தவரை பாஜகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக நான் நினைக்கிறேன். ஓகே. சார், தேமுதிக தலைவி பிரேமலதா அவங்க இபிஎஸ் கூட கூட்டணி அணியதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு கிளாஸ் ஆச்சு. ஏன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 9+1 10 தொகுதி வந்து தர மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அங்க தொகுதி குடுக்கல. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ வாக்கு குடுத்துட்டு அத இது பண்ணிட்டாங்க. எங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாரி பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. டிடிவி தினகரனுமே பார்த்தீங்கன்னா அந்த மாரி தான் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு டைம்ல. ஸோ இபிஎஸ் அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா டிடிவி தினகரன் இப்போ இபிஎஸ் கூட இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பிரேமலதாவும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இபிஎஸ் கூட்டணி கூட? தேமுதிக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து சில தொகுதிகளை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே 6 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தேமுதிக வந்தாலும் அவங்களுக்கு 6 தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத திமுக தெளிவாக சொல்லிடுச்சு. பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா ராஜ்யசபா கேட்குறாங்க. அவங்க ராஜ்யசபா எங்களால் தர முடியாதுங்கிற நிலைப்பாடில் அதிமுக இருக்கு. ஆனால் பிஜேபி ஒன்று என்ன நினைக்குது, தேமுதிக என்டிஏக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடு. பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்குவார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் செலவு மற்றும் சீட்டு, ராஜ்யசபா 3ம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க தேமுதிக. திமுக காங்கிரஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக வெயிட் பண்ணுது. காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்தால் தேமுதிகலாம் வாய்ப்பு கம்மி. காங்கிரஸ் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் தேமுதிக கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு வரும். கிட்டத்தட்ட இன்னும் 1 வாரம் இல்லை 10 நாளில் இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிடும். யார் யார் எந்த கூட்டணிங்கிறத தெளிவான ஒரு நிலைப்பாடு கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. சார், இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஒரு இது கூட்டணி யார் கூட யார் சேர போறாங்கன்றது நமக்கு இன்னும் தெரியல. இதுக்கெல்லாம் கிளியர் பிக்சர் எப்போ சார் கிடைக்கும் இதுக்கு? இல்லைம்மா, இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் மீட்டிங் வச்சிருக்காரு. தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டம் நடக்கும். இடைக்கால பட்ஜெட் போட போகிறாங்க. இந்த இடைக்கால பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திமுக அதை தேர்தல் பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறதே அப்போ தான் போட போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20ஆம் தேதிக்கு மேலே தான் தேமுதிக எங்கே போகுது, ஓபிஎஸ் எங்கே போகிறாரு, டிவிகேல யார் யார் சேர போகிறா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளியர் கட்டாக வரும். ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 முனை போட்டிங்கிறது உறுதிப்பட்டு. என்ன காரணமாக, நாம் தமிழர் தனியாக இருக்காங்க, திமுக கூட்டணி தனி, பாஜக அதிமுக கூட்டணியான என்டிஏ தனி, அது இல்லாமல் டிவிகே தனி அப்படிங்கிற ஒரு நிலை இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சொன்னால் இந்த முறை எந்த இல்லாத ஒரு சூழ்நிலை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். நாம் தமிழர் வந்ததுக்கப்புறம் மும்முனை போட்டியாகவே இருக்கு. பட் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது 4 முனை போட்டிங்கிறது ஒரு கிளியரான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பட் எந்தெந்த கூட்டணி யார் யார் எந்தெந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கும், இந்த குழப்பங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 20ஆம் தேதி ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாட்களில் எல்லாமே செட்ரேட் ஆயிரும், எலெக்ஷன் பீக் ஆயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நினைப்பு. ஓகே. ஸோ ஆனால் இப்போ டிவிகே தலைவர் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு போட்டியே எங்களுக்கு திமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுக்கு போட்டி அப்போ ஏடிஎம்கே கிடையாதா? ஏன்னா அவங்க அட்டாக் பண்றது டிஎம்கே பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ டிஎம்கேவும் அதே மாதிரி ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாம டிவிகே தான் அட்டாக் பண்ற மாதிரி இருக்குமா? இல்லைம்மா, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு, ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணாதான் நல்லா இருக்கும், நிறைய குறைகள் சொல்லலாம், ஆளுங்கட்சிக்கு எதிரான குறைபாடுகள் தான் அதிகமாக இருக்கும்,
எதிர்க்கட்சியை பற்றி நான் என்ன பேச முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அதனால தான் என்ன சொல்கிறாரு, 2026 தேர்தலுங்கிறது டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்லி அதிமுகவை அவர் ஒரு கொஞ்சம் அசிங்கப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஃபீல்டில் இருக்கிறவங்க பற்றி தான் நான் பேச முடியும், ஸோ ஃபீல்டில் இல்லாதவங்களை பற்றி நாங்கள் எப்படி விமர்சனம் பண்ண முடியும்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ ஃபீல்டில் இல்லாததுங்கிறது அதிமுகங்கிறத அவர் மறைமுகமாக ஒரு ஒரு குத்து காட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட், அவருடைய எய்ம் ஆளுங்கட்சி ஆகணுங்கிறது, ஆட்சியை பிடிக்கணுங்கிறது. அப்போது அவர் யாரை எதுக்கணும், ஆளுங்கட்சியை எதுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் அவருடைய நிலைப்பாடு அவர் பக்கம் பார்க்கும்போது சரியாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணால் நம்மளுக்கு எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் நம்ம சைடு ஒன்றாரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நாளுக்கு நாள் தேர்தல் நெருங்க அவர் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் கொண்ட ஏடிஎம்கே அவ்வளோ அலட்சியப்படுத்த முடியாது. அவங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிற ஒரு சூழ்நிலை தான் கடைசி நேரத்தில் இருக்கும். நகர பகுதிகளில் வேணால் அதிமுக காணா போயிடும், திமுக வர்சஸ் டிவிகேங்கிற ஒரு நிலை இருக்கும். கிராமப்புறங்களில் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் இருக்கும், டிவிகே அங்கே இருக்காது. அதனால் ஒரு 100 தொகுதிகளில் வேணால் டிவிகே வர்சஸ் டிஎம்கே இருக்கும், இன்னொரு 100 தொகுதிகளில் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் இருக்கும். அப்படி தான். பட் பிரதானமாக டிஎம்கேக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நீங்கள் டிவிகேயும் ஏடிஎம்கேயும் தான் 2வது 3வது இடங்களில் கடுமையாக போட்டி போடுவாங்கங்கிறது தான் இப்போதைய சூழ்நிலையாக நான் பார்க்குறேன். சார், எங்கள் நேயர்களுக்கு விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வணக்கம்.